இந்த வீடியோல மல்டிலேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங் ப்ராசஸை ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மல்டிலேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ல ஒரு ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ் ஃபீட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க்கோட நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸ் எப்படி கம்ப்யூட் பண்றதுன்றது தான் இந்த ப்ராப்ளமோட அப்ஜெக்டிவ். நெட்வொர்க்கோட நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸை பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் ரூல் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட் பண்ண போறோம். நம்ம இந்த ப்ராப்ளம்ல கன்சிடர் பண்ற மல்டிலேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கை ஃபிகர் 1ல இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த நெட்வொர்க்கோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸை டேபிள் 1ல லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ் எக்ஸ் 1,0,1 வித் ஆக்சுவல் அவுட்புட் 1 தான் இன்புட் லேயரில் இன்புட்டாக ஃபீட் பண்ண போகிறோம். இந்த இன்புட் வேல்யூஸை இந்த நெட்வொர்க்கில் ஃபீட் பண்ணும்போது பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் ரூல் பேஸ் பண்ணி நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கம்ப்யூட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் கம்ப்யூட் பண்ண நம்ம லேர்னிங் ரேட் 0.9ஆகவும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனாகவும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் 1 இன்புட் லேயர், 1 ஹிடன் லேயர் அண்ட் 1 அவுட்புட் லேயர் இருக்கு. இந்த இன்புட் லேயரில் 3 இன்புட் நோட்ஸ் இருக்கு. இந்த இன்புட் நோட்ஸ் நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். நம்ம எடுத்திருக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் x is equal to x1, x2, x3. நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு கன்சிடர் பண்ற ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ் x equal to 1,0,1. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸை தான் இந்த இன்புட் நோட்ஸுக்கு ஃபீட் பண்ணுவோம். இந்த நெட்வொர்க்ல நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் 1 அண்ட் நம்பர் ஆஃப் ஹிடன் நோட்ஸ் 2, நம்பர் ஆஃப் அவுட்புட் லேயர் 1 அண்ட் நம்பர் ஆஃப் அவுட்புட் நோட் 1. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் எக்ஸோட ஆக்சுவல் அவுட்புட் y equal to 1 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் 1ல நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 2ல நெட்வொர்க்குக்கு தேவையான பேராமீட்டர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா நெட்வொர்க் வெயிட்ஸை இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம நெட்வொர்க்கோட வெயிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் ஹிடன் லேயர் W14, W24, W34, W15, W25, W35. Weights between hidden and output layer W46 and W56. Computational efficiency-காக hidden and computational nodes-க்கு bias values add பண்ணுவோம். bias constant input +1 செட் பண்ணிப்போம். and bias values bias 4, bias 5 and bias 6 represent பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ற இனிஷியல் நெட்வொர்க் வெயிட்ஸையும் பயாஸையும் டேபிள் 1ல லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸை தான் நம்ம கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதர் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா லேர்னிங் ரேட் 0.9 அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சிக்மாய்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப் 2ல பேசிக் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டெப் 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் 3ல தான் நியூ நெட்வொர்க் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கம்ப்யூட்டேஷன் பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் ரூல் வச்சு கம்ப்யூட் பண்ண போறோம். இந்த கம்ப்யூட்டேஷனை for each and every iteration and for each and every input instance perform பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் x 1,0,1 தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ்க்கு நியூ நெட்வொர்க் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் ரூல்னா என்ன, அந்த ரூலில் யூஸ் பண்ணுற வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலேஷனை தான் இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணி நெட்வொர்க் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் நெட்வொர்க் லேர்னிங் 2 ஸ்டேஜஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸை ஃபீட் ஃபார்வர்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜை பேக்வர்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபீட் ஃபார்வர்ட் ஃபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் நெட்வொர்க்கில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஹிடன் அண்ட் அவுட்புட் நோட்ஸோட நெட் சம்மேஷன் அண்ட் அவுட்புட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். இந்த நெட் இன்புட்ன்றது சம்மேஷன் ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணும். அவுட்புட்ன்றது ஆக்டிவேஷன் ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணும். நெட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்முலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹிடன் லேயர்ஸ்ல இருக்கிற நோட ஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட் இன்புட் ஆஃப் ஜேத் ஹிடன் நோட ஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஐஜே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஹிடன் நோட்ஸ் ஜே ஓஐ இன்டு டபிள்யூஐஜே பிளஸ் பயாஸ் ஜே. இந்த ஓஐன்றது அவுட்புட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் லேயர். ஹிடன் லேயரோட ப்ரீவியஸ் லேயர் இன்புட் லேயர். நம்ம ஃபீட் பண்ணுற இன்புட் ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் தான் இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட்டாக வரும். ஸோ ஓஐ ரெப்ரசன்ஸ் தி இன்புட் ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ். WIJன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி இன்புட் அண்ட் ஹிடன் லேயர் அண்ட் பயாஸ் ஜேன்றது ஜேத் நோடோட பயாஸ் வேல்யூ.
ஸோ jth hidden நோடுக்கு ijன்ற சம்மேஷன் கால்குலேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த நோடோட அவுட்புட்டை கம்ப்யூட் பண்ணுவோம். அந்த அவுட்புட்டை ஓஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஓஜேவை ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ராப்ளமில் கன்சிடர் பண்ணுற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஓஜே இஸ் ஈக்குவல் டு 1/1 + e⁻⁻ ij. எல்லா ஹிடன் நோட்ஸோட நெட் இன்புட் அண்ட் அவுட்புட் கம்ப்யூட் பண்ணி முடிச்ச உடனே இப்போ அவுட்புட் லேயரில் இருக்கிற அவுட்புட் நோட்ஸ்க்கு இதே மாதிரி நெட் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கம்ப்யூட் பண்ணிக்கணும். அவுட்புட் லேயரில் இருக்கிற நோட்ஸை கே நோட்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். அவுட்புட் நோடோட நெட் இன்புட் வந்து ஐகேன்னு ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ ஐகே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஃபார் ஆல் தி நோட்ஸ் இன் கே ஓஜே இன்டூ டபிள்யூஜேகே ப்ளஸ் பயாஸ் கே. இந்த ஓஜேன்றது அவுட்புட் ஃப்ரம் தி ஹிடன் நோட், டபிள்யூஜேகேன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர், அண்ட் பயாஸ் கேன்றது வந்து பயாஸ் அவுட்புட் நோட். ஸோ இந்த அவுட்புட் நோடோட நெட் இன்புட் ஐகே கால்குலேட் பண்ணி முடிச்சோன்னே அந்த நோடோட ஆக்டிவேஷன் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த ஆக்டிவேஷன் வேல்யூவை ஓகேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனாக சிக்மாய்டு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே இஸ் ஈக்குவல் டு 1/1 + e⁻⁻ ik. இப்போ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹிடன் அண்ட் அவுட்புட் நோட்ஸ்க்கு நெட் இன்புட் அண்ட் தி அவுட்புட் கம்ப்யூட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேக் ப்ரோபகேஷன் ஃபேஸை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த செகண்ட் ஸ்டேஜ் பேக் ப்ரோபகேஷன் ஃபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸில் ஃபார் ஈச் ஹிடன் அண்ட் அவுட்புட் நோட்ஸுக்கு எரர் கம்ப்யூட் பண்ணி அந்த எரரை பேஸ் பண்ணி நெட்வொர்க் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த பேக் ப்ரோபகேஷன் ஃபேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நோட் பண்ணணும். நம்ம கம்ப்யூட் பண்ணுற எரர், நெட்வொர்க் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் எல்லாமே பேக்வேர்ட் பாஸ், அதாவது அவுட்புட் லேயரில் இருந்து ஹிடன் லேயர் டைரக்ஷனில் கம்ப்யூட் பண்ணணும். ஸோ பேக்வேர்ட் டைரக்ஷனில் எரர் அண்ட் வெயிட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால எரர் அட் த அவுட்புட் லேயர் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ எரர் அட் த அவுட்புட் லேயரை ERRKன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ERRK is equal to OK into 1 - OK into y - OK. இந்த ஓகேன்றது அவுட்புட் அட் தி கேத் நோட். இந்த ஓகேவை ஃபார்வர்ட் பாஸில் கம்ப்யூட் பண்ணியிருப்போம். ஒய்ன்றது ஆக்சுவல் அவுட்புட். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் எக்ஸுக்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட் 1ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ எரர் அட் தி ஹிடன் லேயர் வந்து கம்ப்யூட் பண்ணிக்கலாம். எரர் அட் தி ஹிடன் லேயர் ERRJன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ERRJ is equal to OJ into 1 - OJ summation of for all kth node ERRK into WJK. OJன்றது அவுட்புட் ஆஃப் தி ஹிடன் நோட். இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேஜில் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ERRKன்றது எரர் அப்சர்வ்ட் அட் த அவுட்புட் நோட் அண்ட் WJKன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி அவுட்புட் அண்ட் தி ஹிடன் லேயர். ஸோ ஒன்ஸ் எரர் அட் தி அவுட்புட் அண்ட் எரர் அட் தி ஹிடன் கம்ப்யூட் பண்ண உடனே வெயிட் அண்ட் பயாஸ் அப்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயிட் அண்ட் பயாஸ் அப்டேஷன் ஃபார்முலேஷனை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ WJKன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர். ஸோ இந்த வெயிட்ஸையும் நம்ம பேக்வர்ட் டைரக்ஷனில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது வெயிட்ஸ் பிட்வீன் தி அவுட்புட் அண்ட் ஹிடன் லேயர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் அண்ட் இன்புட் லேயர் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ WJKன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர். நியூ வெயிட்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்னா, ஸோ நியூ WJK is equal to old WJK plus learning rate L into ERRK into OJ. இந்த லேர்னிங் ரேட் எல்ன்றதை ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ERRKன்றது நம்ம எரர் அட் த கேத் நோட் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் OJன்றது அவுட்புட் அட் த ஜேத் நோட். இப்போ WIJன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி இன்புட் அண்ட் ஹிடன் லேயர். ஸோ இந்த WIJவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற பார்த்துக்கலாம். ஸோ நியூ WIJ எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ நியூ WIJ is equal to old WIJ plus learning rate into ERRJ into OI. இந்த OIன்றது வந்து இந்த ERRJன்றது எரர் கம்ப்யூட்டட் அட் தி ஹிடன் லேயர். OIன்றது அவுட்புட் ஃப்ரம் தி இன்புட் லேயர். நம்ம ஏற்கனவே ஹைலைட் பண்ணது மாதிரி இந்த OIன்றது நம்ம என்ன ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ் ஃபீட் பண்ணுறோமோ அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ OI ரெப்ரசன்ட்ஸ் தி XI. இப்போ வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா மாதிரியே பயாஸ் அப்டேஷன் ஃபார்முலாவையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பயாஸ் ஃபார்முலேஷன் படி பார்த்தோம்னா நியூ பயாஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பயாஸ் பிளஸ் த லேர்னிங் ரேட் இன்டூ தி எரர் வேல்யூ வரும். பயாஸ் கான்ஸ்டன்ட் இன்புட் வந்து எப்பவும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் ப்ரோபகேஷன் கிரேடியன்ட் டிசன்ட் லேர்னிங் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபார்வர்ட் ஃபேஸில்
For each and every hidden and output nodesக்கு net input and output வந்து கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹிடன் நோட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு டேபிள் வரைஞ்சிக்கலாம். இந்த டேபிளில் 3 காலம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காலமில் நோட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிடன் அண்ட் அவுட்புட் நோட்ஸோட லேபிள்ஸை எழுதிக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் காலமில் நம்ம கம்ப்யூட் பண்ணுற நெட் இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூவை மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் 2 ஹிடன் நோட்ஸ் இருக்குது. இந்த ஹிடன் நோட்ஸை 4 and 5 லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நோட் 4 and நோட் 5ஓட நெட் இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நோட் 4ஓட நெட் இன்புட் I4ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். நெட் இன்புட் ஃபார்முலேஷன் படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா I4 is equal to O1 into W14 plus O2 into W24 plus O3 into W34 plus bias 4. இப்போ நம்ம O1, O2, O3ன்றது represents the output from the input layer. இன்புட் லேயரில் என்ன இன்புட்ஸ் ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் அது அவுட்புட்டாக வரும். ஸோ இன்புட் லேயரில் ஃபீட் பண்ணுற ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் தான் O1, O2, O3. ஸோ O1 is equal to X1, O2 is equal to X2, O3 is equal to X3. So I4 is equal to X1 into W14 plus X2 into W24 plus X3 into W34 plus bias 4. ஸோ இந்த W14, W24, W34 and bias 4 வந்து டேபிள் 1லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம். X1, X2, X3க்கு வந்து ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ் Xலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ் X வந்து 1,0,1ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ I4 is equal to 1 into 0.2 plus 0 into 0.4 plus 1 into minus 0.5 plus minus 0.4. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு I4 is equal to minus 0.7ன்னு கிடைக்கும். ஸோ இந்த நெட் இன்புட் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி O4 கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ O4ன்றது அவுட்புட் அட் த நோட் 4. O4 is equal to 1 by 1 plus e to the power of minus I4, that is equal to 1 divided by 1 plus e to the power of minus into minus 0.7 வந்து இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு O4 is equal to 0.3ன்னு கிடைக்குது. நம்ம கம்ப்யூட் பண்ண ஹிடன் நோட்ஸோட நெட் இன்புட் அண்ட் அவுட்புட்டை இந்த டேபிளில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அதே ப்ராசஸ் படி ஹிடன் நோட் 5ஓட நெட் இன்புட் அண்ட் அவுட்புட்டை கம்ப்யூட் பண்ணிக்கலாம். இந்த நோட் 5ஓட நெட் இன்புட்டை I5ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். நெட் இன்புட் ஃபார்முலேஷன் பேஸ் பண்ணி I5 is equal to O1 into W15 plus O2 into W25 plus O3 into W35 plus bias 5. So இப்போ I5 is equal to X1 into W15 plus X2 into W25 plus X3 into W35 plus bias 5ன்னு ரீரைட் பண்ணிக்கிறோம். W15, W25, W35 and bias 5 வேல்யூவை டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். ட்ரைனிங் இன்புட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து X1, X2, X3 வேல்யூவை எழுதிக்கிறோம். ஸோ I5 is equal to 1 into minus 0.3 plus 0 into 0.1 plus 1 into 0.2 plus 0.2. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு I5 is equal to 0.1ன்னு கிடைக்குது. O5 represent output at hidden node 5. Sigmoid activation function யூஸ் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கிறோம். O5 is equal to 1 divided by 1 plus e to the power of minus I5, that is equal to 1 divided by 1 plus e to the power of minus 0.1, that is equal to 0.525. ஸோ நம்ம இந்த நோட் 5க்கு நெட் இன்புட் வந்து 0.1 ஆகும். அவுட்புட் O5 is equal to 0.525ன்னு கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். நம்ம கம்ப்யூட் பண்ண ஹிடன் நோட் 5ஓட நெட் இன்புட் அண்ட் அவுட்புட்டை இந்த டேபிளில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அவுட்புட் லேயரில் இருக்கிற அவுட்புட் நோடோட நெட் இன்புட் அண்ட் அவுட்புட்டை கம்ப்யூட் பண்ணிக்கலாம். அவுட்புட் லேயரில் இருக்கிற அவுட்புட் நோடை வந்து நோட் 6ன்னு லேபிள் பண்ணியிருக்கோம். நெட் இன்புட் ஃபார்முலேஷனை பேஸ் பண்ணி I6ஐ ரெப்ரசன்ட் பண்ணோன்னா I6 is equal to O4 into W46 plus O5 into W56 plus bias 6. நம்ம W46, W56, bias 6ன்றதை டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். O4, O5ன்றது நம்ம ப்ரீவியஸ் ஹிடன் நோடில் கம்ப்யூட் பண்ண ஹிடன் அவுட்புட் தான். ஸோ இந்த டேபிள்லேருந்தே O4, O5 வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ I6 is equal to 0.332 into minus 0.3 plus 0.525 into minus 0.2 plus 0.1. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு I6 is equal to minus 0.105ன்னு கிடைக்கும். இந்த I6 வேல்யூவை பேஸ் பண்ணி அவுட்புட் நோடோட ஆக்டிவேஷன் அவுட்புட்டை கம்ப்யூட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவேஷன் அவுட்புட்டை O6ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ O6 is equal to 1 divided by 1 plus e to the power of minus I6, that is equal to
1 divided by 1 plus e to the power of minus into minus 0.105. இது சால்வ் பண்ணும்போது 0.474 கிடைக்கும். ஸோ நம்ம இந்த நோட் 6க்கு நெட் இன்புட் i is equal to minus 0.105 into O6 is equal to 0.474 கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். நம்ம கம்ப்யூட் பண்ண அவுட்புட் நோட நெட் இன்புட்டையும் அவுட்புட்டையும் இந்த டேபிளில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த டேபிளில் நம்ம இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஹிடன் அண்ட் அவுட்புட் நோடுக்கு நெட் இன்புட் அண்ட் ஆக்டிவேஷன் அவுட்புட் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேக் ப்ராபகேஷன் கிரேடியன்ட் ரூலோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை முடிச்சிடும், அதாவது ஃபார்வர்ட் பாஸை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பேக்வேர்ட் பாஸ்க்கு போகணும். இந்த பேக்வேர்ட் பாஸில் ஏற்கனவே ஹைலைட் பண்ணது மாதிரி எரர் கம்ப்யூட்டேஷன் பண்ணிவிட்டு அந்த எரரை பேஸ் பண்ணி நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த எரர் ஃபார்முலேஷன்ஸில் நம்ம ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலேஷனில் பேஸ் பண்ணி எரர் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஹிடன் நோட் அண்ட் தி அவுட்புட் நோட் கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த எரர் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நோடோட லேபிள் ஃபர்ஸ்ட் காலமாகவும் செகண்ட் காலமாக எரர் வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நோட் பண்ணணும், நம்ம பேக்வர்ட் டைரக்ஷன் அதாவது அவுட்புட் லேயர்ல இருந்து தான் நம்ம எரர் கால்குலேஷன் அண்ட் வெயிட் அப்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே டேபிளில் நோட் 6, நோட் 4, நோட் 5ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எரர் கம்ப்யூட்டேஷன் அவுட்புட் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவுட்புட் லேயரில் அவுட்புட் நோட் 6ஓட எரரை ERR6ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ஹைலைட் பண்ணியிருக்கிற எரர் ஃபார்முலேஷனை பேஸ் பண்ணி ERR6 is equal to O6 into 1 minus O6 into y minus O6 எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற டேபிளில் நெட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹிடன் அண்ட் அவுட்புட் நோட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேபிள்லேருந்து O6 எடுத்துக்கலாம். yன்றது ஆக்சுவல் அவுட்புட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ERR6 is equal to 0.474 into 1 minus 0.474 into 1 minus 0.474. இதை சால்வ் பண்ணும்போது ERR6 is equal to 0.1311 நமக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் எரர் கம்ப்யூட்டேஷன் அட் ஹிடன் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிடன் நோட் நமக்கு நோட் 4 அண்ட் நோட் 5 தான் ஹிடன் நோட். ஸோ ERR4ன்றது ரெப்ரசன்ஸ் எரர் அட் நோட் 4 அண்ட் ERR5ன்றது எரர் அட் நோட் 5. எரர் ஃபார்முலேஷன் பேஸ் பண்ணி ERR4 எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ERR4 is equal to O4 into 1 minus O4 into ERR6 into W46. O4 ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக கம்ப்யூட் பண்ண ஆக்டிவேஷன் அவுட்புட் இந்த டேபிள்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ERR6 நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட் நோடோட எரர் வேல்யூ அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் W46 டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ERR4 is equal to 0.332 into 1 minus 0.332 into 0.1311 into minus 0.3. இதை சால்வ் பண்ணும்போது நம்ம minus 0.0087 கிடைக்குது. ERR4 is equal to minus 0.0087. ஹிடன் நோட் 5ஓட எரர் கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ஸோ ERR5 is equal to O5 into 1 minus O5 into ERR6 into W56. O5ன்றது நோட் 5ஓட ஆக்டிவேஷன் அவுட்புட், ERR6ன்றது நம்ம அவுட்புட் நோட் 6ஓட எரர் அண்ட் W56ன்றது டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ERR5 is equal to 0.525 into 1 minus 0.525 into 0.1311 into minus 0.2. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு minus 0.0065 கிடைக்குது. ஸோ ERR5 is equal to minus 0.0065. நம்ம கம்ப்யூட் பண்ணியிருக்கிற ERR4 அண்ட் ERR5ன்றதை இந்த டேபிளில் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த டேபிளில் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி அவுட்புட் அண்ட் ஹிடன் நோடுக்கு நமக்கு எரர் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். இந்த எரர் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நெட்வொர்க்கோட நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெயிட் அப்டேஷன்ஸையும் பயாஸ் அப்டேஷன்ஸையும் பேக்வர்ட் டைரக்ஷன்லேருந்து தான் பண்ணணும். வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர்ஸ்க்கு நியூ வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ W46ன்றது வெயிட் பிட்வீன் தி நோட் 4 அண்ட் நோட் 6. W56ன்றது வெயிட் பிட்வீன் தி நோட் 5 அண்ட் நோட் 6. ஸோ வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷனை பேஸ் பண்ணி W46 எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். W46 is equal to W46 plus L into ERR6 into O4. இந்த W46 நம்ம டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். Lன்றது லேர்னிங் ரேட், அது இந்த ப்ராப்ளமில் லேர்னிங் ரேட்டை 0.9ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்.
ERR6ன்றது ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற நோட் 6ஓட எரர் அண்ட் O4ன்றதும் அந்த டேபிள்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஆக்டிவேஷன் அவுட்புட் ஆஃப் நோட் 4. ஸோ W46 is equal to minus 0.3 plus 0.9 into 0.1311 into 0.332. இதை சால்வ் பண்ணும்போது W46 is equal to minus 0.261 கிடைக்குது. இப்போ W56 கம்ப்யூட் பண்ணி ஸோ நியூ W56 is equal to old W56 plus learning rate into ERR6 into O5. ஸோ W56 நம்ம டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம் அண்ட் ERR6ன்றது எரர் அட் நோட் 6 அண்ட் O5ன்றது ஆக்டிவேஷன் அவுட்புட் அட் நோட் 5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். W56 is equal to minus 0.2 plus 0.9 into 0.1311 into 0.525. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு W56 is equal to minus 0.138 கிடைக்குது. இப்போ வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் ஹிடன் லேயர் கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் W14லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ W14 is equal to old W14 plus learning rate into ERR4 into O1. W14 டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். லேர்னிங் ரேட் வந்து 0.9, ERR4ன்றது எரர் கம்ப்யூட்டட் அட் நோட் 4, O1ன்றது இன்புட் ஃப்ரம் தி இன்புட் லேயர். O1 is equal to X1. ஸோ W14 is equal to 0.2 plus 0.9 into minus 0.0087 into 1. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு W14 is equal to 0.192 கிடைக்குது. அதே மாதிரி நியூ W15 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ W15 is equal to W15 plus learning rate into ERR5 into O1. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே எடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ W15க்கு வந்து minus 0.3 plus 0.9 into minus 0.0065 into 1. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு W15 is equal to minus 0.306. ஸோ W24 கம்ப்யூட் பண்ணிக்கலாம். W24ன்றது வெயிட் பிட்வீன் தி நோட் 2 அண்ட் நோட் 4. W24 is equal to W24 plus learning rate into ERR4 into O2. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணோம்னா W24 is equal to 0.4 plus 0.9 into minus 0.0087 into 0. இதை சால்வ் பண்ணும்போது W24 is equal to 0.4 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் W25 கம்ப்யூட் பண்ணிக்கலாம். W25 நியூ W25 is equal to old W25 plus learning rate into ERR5 into O2. ஸோ W25ஓட வேல்யூஸை டேபிள் 1லேருந்து எடுத்து எழுதுறோம். லேர்னிங் ரேட் வந்து 0.9, ERR5 வந்து எரர் அட் நோட் 5, O2ன்றது X2. ஸோ W25 is equal to 0.1 plus 0.9 into minus 0.0065 into 0. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 0.1 கிடைக்கும். இப்போ W34 கம்ப்யூட் பண்ணிக்கலாம். W34ன்றது வெயிட்ஸ் பிட்வீன் நோட் 3 அண்ட் நோட் 4. நியூ W34 is equal to old W34 plus learning rate into ERR4 into O3. இதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது W34 is equal to minus 0.5 plus 0.9 into minus 0.0087 into 1. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து W34 is equal to minus 0.508 கிடைக்குது. இப்போ வெயிட் W35 கம்ப்யூட் பண்ணிக்கலாம். நியூ W35 is equal to old W35 plus learning rate into ERR5 into O3. இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு W35 is equal to 0.2 plus 0.9 into minus 0.0065 into 1. இதை சால்வ் பண்ணும்போது W35 is equal to 0.1 கிடைக்குது. நம்ம கம்ப்யூட் பண்ண W25, W34, W35 இந்த டேபிள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர் அண்ட் இன்புட் லேயர் அண்ட் ஹிடன் லேயரோட வெயிட்ஸோட நியூ வேல்யூஸ் வந்து இந்த டேபிளில் இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பயாஸ் அப்டேஷன்ஸ் பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சிக்காக ஹிடன் நோட்ஸ்க்கும் அவுட்புட் நோட்ஸ்க்கும் ஸோ பயாஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். இந்த பயாஸ் வேல்யூஸையும் வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா மாதிரியே தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ பயாஸ் ஃபார்முலேஷன் படி பார்த்தோம்னா நியூ பயாஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பயாஸ் பிளஸ் த லேர்னிங் ரேட் இன்டு தி எரர் வேல்யூ வரும். பயாஸ் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வந்து எப்பவும் ஒன்றா தான் இருக்கும். இந்த ஃபார்முலேஷனை பேஸ் பண்ணி நம்ம பயாஸ் வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து அவுட்புட் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பயாஸ் 6ன்றது பயாஸ் வேல்யூஸ் அட்டாச் டு நோட் 6. நியூ பயாஸ் 6 is equal to old பயாஸ் 6
plus learning rate into ERR6. bias 6 ஓட initial value table 1ல list பண்ணிருக்கோம். learning rate வந்து 0.9 and ERR6ன்றது error at node 6. So இந்த values apply பண்ணும்போது bias 6 is equal to 0.1 plus 0.9 into 0.1311. இதை சால்வ் பண்ணும்போது 0.218 கிடைக்குது. இப்போ hidden nodes node 4 and node 5 ஓட bias value அப்டேட் பண்ணிக்கலாம். So bias formulation base பண்ணி new bias 4 is equal to old bias 4 plus learning rate into ERR5. இதோட values apply பண்ணும்போது நமக்கு bias 4 is equal to minus 0.4 plus 0.9 into minus 0.0087 that is equal to minus 0.408. இப்போ bias 4 ஓட value minus 0.408 கிடைக்குது. இப்போ bias 5 value update பண்ணிக்கலாம். New bias 5 is equal to old bias 5 plus learning rate into ERR5. The values apply பண்ணும்போது bias 5 is equal to 0.2 plus 0.9 into minus 0.0065. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது bias 5 வந்து 0.194 கிடைக்குது. நம்ம அப்டேட் பண்ண bias வேல்யூஸையும் இந்த டேபிள்ல எடுத்து எழுதிக்கலாம். நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற நியூ வெயிட்ஸ் அண்ட் bias வேல்யூஸ் தான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி கொடுத்துருக்கிற மல்டிலேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ல இந்த ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் 1,0,1 பாஸ் பண்ணும்போது பேக் ப்ரோபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் ரூல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸை இந்த டேபிள்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.